உங்கள யாரெல்லாம் கூகுள் பேயை அதிகமா பயன்படுத்துறீங்க? அப்படி நீங்க கூகுள் பே தான் பயன்படுத்துறீங்கன்னா எதுக்காக பயன்படுத்துவீங்க? பணம் அனுப்புறதுக்காக, படத்தை ரிசீவ் பண்றதுக்காக, வீட்டு கரண்ட் பில்லை கட்டுறதுக்கு, அதே மாதிரி கேஸை புக் பண்றதுக்கு. இன்னொன்று இருக்கு முக்கியமா, இந்த ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், பிஎஸ்என்எல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த கூகுள் பேல அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு கையை இணைச்சா ஒரு இமேஜ் அங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அந்த இமேஜை பார்த்துட்டு நிறைய பேர் தவறான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை கண்டிச்சு நிறைய பேர் வீடியோலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தின ஒரு சின்ன டீட்டெயிலை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ அந்த பாக்கெட் மணி எப்படி நம்ம செட்டப் பண்றது அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். குறிப்பா இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேஷா கொடுத்து பழக்கப்படுத்த வேண்டாம் உங்க பிள்ளைங்களுக்காக. ஸோ அதுக்கு பதிலாக டிஜிட்டலா இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க தேவைப்படும் போது அதை பயன்படுத்திக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த கூகுள் பேக்காரன் இந்த அற்புதமான ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, வாங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுள் பே ஓபன் பண்ணுவோம். பீப்புளுக்கு கீழே பாக்கெட் மணின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இப்போ யூபிஐ சர்க்கிள் கீழே செட்டப் பாக்கெட் மணி ஆன் யூபிஐ சர்க்கிள் தட்டுறோம். இங்க யாருக்கு பாக்கெட் மணி கொடுக்க போறீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பரை ஆட் பண்ணணும். அப்போ அவங்களுடைய யூபிஐ ஐடியை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செட் அ மந்த்லி லிமிட், அப்ரூவ் எவ்ரி பேமெண்ட். அதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்குள்ள அவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவங்க பேமெண்ட் பண்ணும்போது நம்மகிட்ட அப்ரூவல் வாங்க. எது பெஸ்ட் நீங்க சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் லிமிட் மேக்ஸிமம் 15,000. நான் செய்றேன் ஒரு 1000 ரூபாய் செட் பண்றேன். டேட்டை சேஞ்ச் பண்ணா டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டினியூ. அதுக்கப்புறம் நீங்க யாருக்கு இந்த பாக்கெட் மணி கொடுக்குறீங்களோ அவங்களுடைய ரிலேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கவர்மெண்ட் ஐடி இருக்கும். இப்போதைக்கு ஆதார் மட்டும்தான். அந்த ஆதார் நம்பரை இங்க என்டர் பண்ணணும். ஆதார் நம்பருக்கு அப்புறம் கண்டினியூ. கீழே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்விடேஷனை சென்ட் பண்ணுங்க அந்த நபருக்கு. பின் நம்பர் கொடுக்கணும். செட் பண்ணிட வேண்டியதான். உங்களுடைய அமௌண்ட்டை இப்போ யார் யூஸ் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு அந்த இன்விடேஷன் சென்ட் பண்ணியாச்சு. 30 நிமிஷத்துக்குள்ள அவங்க அக்செப்ட் பண்ணணும். டன் கொடுத்துருங்க. ஸோ என்னுடைய யூபிஐ சர்க்கிள்ல அந்த நபர் டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ இன்வைட்டட், நான் இன்வைட் பண்ணிட்டேன். இப்போ அவர் அக்செப்ட் பண்ணுவார். என்னுடைய அமௌண்ட்டை இப்போ யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களுடைய கூகுள் பேல இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அக்செப்ட் யூபிஐ சர்க்கிள், இன்வைட் வேலிட் டில் தட்டணும். தட்டின உடனே ஜாயின் யூபிஐ சர்க்கிள், ஜாயினிங், காட் இட். என்னுடைய அமௌண்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் பேல இந்த அமௌண்ட் டிஸ்பிளே ஆகும். வேணும்னா அவர் லீவ் பண்ணிக்கலாம். பக்கத்துல 3 டாட் லீவ் யூபிஐ சர்க்கிள் அதை கொடுத்தாருன்னா போதும். இங்க இப்படி இருக்கும். கூகுள் பே ஓபன் பண்றேன். டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், இதுல யூபிஐ சர்க்கிள். ஸோ பாருங்க, என்னோட அமௌண்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய நபருடைய நேம் இங்க இருக்கு. நான் அந்த நபரை ரிமூவ் பண்ணணும்னா 3 டாட் ரிமூவ் இப்படி கொடுத்தனா சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும். எஸ், ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. உடனே இந்த கரன்சி எல்லாம் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. உடனே இதை செட்டப் பண்ணி விடுங்க. குறிப்பிட்ட நாளைக்கு செட் பண்ணி விட்டீங்கன்னா தலைவலி நீங்கிச்சு. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட நல்லா இருக்காது. அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் நிறைய பட்டனை கீழே விதைச்சு விட்டுருக்கான். குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டனை பாத்தீங்கன்னா தட்டி விடுங்க. அதுக்கு கீழே இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.